அனைவருக்கும் வணக்கம். சிறுகதைகளுடன் நான் நிவாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற கதை குரு பூசை. ஆசிரியர் திரு கி ராஜநாராயணன். சிவகாமி ஆச்சி தன்னோட மகவழி பேரனுக்காக குரு பூசை போடுறத வேண்டிக்கிட்டபடி மலைச்சாமி முருகன் கோயிலுக்கு போய் ஒரு 5 பேருக்கு அன்னதானம் போட கிளம்புறாங்க. ஆச்சியும் குரு பூசையில் போய் சாப்பிட்டவங்க தான். அந்த சாப்பாடோட ருசியே தனி தான். இதுக்கு முன்னே சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவங்க தாத்தா ஒரு தடவை ஒரு 150 பேர்த்துக்கு சாப்பாடு போகிறேன்னு வேண்டிக்கிட்டு ஒரு 300 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. திருவிழா சமயத்தில் கோயிலை சுற்றியும் அங்கங்கே நிறைய பேர் சாப்பாடு போடுவாங்க. இப்போ தான் அங்கே சாப்பிட்டு வரேன்னு சொன்னாலும் விட மாட்டாங்க. கொஞ்சம்னு சொல்லி உட்கார வச்சுருவாங்க. ஆட்சியோட பொருளாதார நிலைமை கொஞ்சம் மோசம்தான். தினமும் காட்டு வேலைக்கு போனால் தான் அன்னைக்கு கஞ்சி. இருந்தாலும் எப்படியோ ஒரு 5 பேர்த்துக்கு தேவையான அரிசி பருப்பு எல்லாம் தயார் பண்ணிட்டாங்க. அங்கே போய் சமையல் பண்ண முடியாதுன்னு வீட்லேயே சமைச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. பங்குனி திருவிழா மலைக்கோயிலில் ரொம்ப விசேஷம். குருபூசை கொடுக்குறவங்க முந்தியெல்லாம் வண்டியில் வருவாங்க. இப்போல்லாம் லாரியாக வர்றாங்க. சிவகாமி ஆச்சி ஒரு 5 கல் அளவு நடந்து வரணும். கண்ணுக்கு மழை தெரிஞ்சதுமே முருகையான்னு சத்தம் போட்டு சொல்கிறாங்க. மலையை நெருங்க திருவிழா களை தெரியுது. கிடைச்ச இடங்கள் எல்லாத்துலேயும் அடுப்பு கூட்டி சமையல் வேலை நடந்துகிட்டு இருந்தது. கோயிலில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தது. தேவஸ்தான ஆஃபீஸில் போய் தேங்காய் உடைக்கவும் அர்ச்சனை பண்ணவும் சீட்டு வாங்கிட்டு போய் சாமி போட்டு வந்துடுறாங்க. முருகனோட அலங்காரம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன நல்லா நின்று பார்த்து சாமி கும்பிட முடியலன்னு வருத்தம் மட்டும்தான். காவி உடுத்திய பரதேசிகள் கூட்டமாக இருக்கிற இடத்துல சாப்பாடு கூடையை போய் இறக்கி வைக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் சாப்பாடு நடந்துட்டுருக்குது. ஆச்சியை பார்த்ததும் ஒரு இளம் பண்டாரம் வேகமாக வர்றான். ஆச்சியை அவனை பார்த்ததும் புல் அரிக்குது. வா முருகையா வந்துட்டியான்னு சொல்கிறான். ஓ, ஊர்லேயே சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டியா? எத்தனை பேர்த்துக்கு அப்படின்னு அந்த பண்டாரம் கேட்குறான். 5 பேருக்குன்னு சொல்கிறா ஆச்சி. சரி பாட்டி, இப்போ ஒரு சாப்பாட்டுக்கு 5 ரூபா வாங்குகிறோம். மொத்தம் 25 ரூபா இருந்தால் சொல்லுங்கிறான். மொத்தம் 5 பண்டாரம் வந்துட்டாங்க. ஆச்சி சிரிக்கிறா. இந்த முருகருக்கு இலைகளோட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் போலன்னு நினச்சிக்கிட்டு இலையெல்லாம் எடுத்து போட்டு தண்ணி தெளித்து தன்னோட அழுக்கு முந்தானையால் தொடச்சிக்கிட்டே சாதம் பரிமாறுறா. சாமி, என்ன குத்தம் இருந்தாலும் நீங்கள் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி கீழே விழுந்து கும்பிட்றான் ஆச்சி. பண்டாரங்க ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஒரு பண்டாரம் எழுந்து 5 ரூபா கொடுத்தா சாப்பிட்றோம், இல்லைன்னா போய் சேருங்கிறான். இப்போ தான் ஆட்சிக்கு விளங்குது முருகன் தன்னோட விளையாடல அப்படின்னு. அவங்க காலையெல்லாம் விழுந்து அழுந்து கெஞ்சி பார்க்குறா. எதுவும் நடக்கலை. வேறு யாரும் வந்து சாப்பிட்ற மாதிரி தெரியல. தான் இருப்பது முருகனோட கோயில், நான் எதுக்கு அழணுன்ட்டு பாரத்தையெல்லாம் அவன் மேலே போட்டுட்டு காத்துட்ருக்கிறா யாராவது வருவாங்களா அப்படின்னு. திடீர்னு வண்டியாக விதவிதமாக சாப்பாடெல்லாம் வந்து இறங்குது. பெரிய வாழை இலை போடுறாங்க. எல்லா பண்டாரங்களும் வரிசையில் வந்து உட்காடுறாங்க. யாரும் சாப்பிட ஆரம்பிக்கல. கார்லேருந்து ஒரு வயசானவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்க. அவர் தன்னோட பேத்தியை கூப்பிட்றாரு. அவர்கிட்ட புத்தம்போது 5 ரூபா நோட்டு கட்டை ஒன்று எடுத்து கொடுக்குறாரு. அந்த பொண்ணு ஒவ்வொரு இலையாக போய் ஒவ்வொரு இலைக்கு அடிக்கலையும் 5 ரூபா நோட்டை வச்சுட்டே வருது ஒவ்வொரு நோட்டாக. தாத்தா அங்கே இருந்துட்டு நம்பர் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னென்னா அங்கே 2 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும். ரூபாயில் இருக்கிற மேலே இருக்கிற நம்பரை கவனிச்சுக்கிட்டே எடுக்கணும். ஒன்னோட ஒட்டிக்கிட்டு 2ஆக போயிடக்கூடாதுன்னு அர்த்தம் அதுக்கு. அந்த வீட்டு குழந்தை ஒன்று வந்து ஆச்சியை சாப்பிட கூப்பிடுது. ஆனால் ஆச்சி போகலை. முருகன் கோஷம் போட்டுட்டு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆச்சி தன்னோட கூடையில் இருக்கிற மீதி சாப்பாட்டையும் எடுத்து யாரும் உட்காராத தன்னோட இலையில வச்சுட்டு தன்னோட கூடை அப்புறம் யானைகளெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் வயிற்றோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்படி முடியுது கதை. நன்றி.